இப்போ சசிகலா வந்து இதுக்கு ஒரு உடனே வந்து செங்கோட்டையன் அதிமுக ரத்தன் நிரூபித்து விட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அது எப்போ காம்ப்ரமைஸுக்கு வந்திருக்காங்க? இப்போ புரிஞ்சு போச்சு. கப்பல் கவுருது, கப்பல் முழுகுது, உள்ள எல்லாம் காலியாகிடும், ஏதாவது பண்ணணும். ஸோ பார்த்தாங்க பழனிசாமி வந்து ஒரு பயங்கரமாக அவர் பணைய கைதியாக மாறிட்டார், பாஜகவுடைய பணைய கைதியாக மாறிட்டார். இதுக்கு முன்னாடி ஏன் பாஜக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி பாஜக எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? புரியல. பாஜக இதுக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நிச்சயமாக இருக்குது. என்ன இப்போ இந்த இவங்களை ஒன்று சேர்க்க விடுறாங்கன்னாவே பாஜகவுக்கு எங்கேயோ பெரிய ஆபத்து வந்துருக்குதுன்னு அர்த்தம். இல்லாட்டி போனால் இவங்க ஒன்றா சேர்ந்தாங்கன்னா நம்ம சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்கங்கிறதுனால தான் அவங்கள நாளாக பிரித்தாங்க. ஏதாவது சேர்ற மாதிரி வந்தாக்கா உடனே அமலாக்கத்துறையில் வந்து ரெய்டுன்னாங்க. ரெய்டுக்கு போய் தான் இவங்க பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா எல்லாம் 3 பேரும் ரெய்டுக்கு போய் தானே போயிட்டாங்க. இத்தனை எம்எல்ஏக்கள் ஏன் பழனிசாமி கூட இருந்தாங்க? ரெய்ட்லேருந்து காப்பாற்றிடுவார் இவர் கூட இருந்தாக்கா, பாஜக கூட இதாக இருக்கார், காப்பாற்றிடுவாருங்கிறதுக்காக தானே அந்த எம்எல்ஏக்கள்லாம் கூட இருந்தாங்க. இப்போ 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 என்ன ஆயிருதுன்னா, பாஜக ஒரு பெரிய சிக்கலில் மாட்டி இருக்கிறதுடைய விளைவு தான் இன்றைக்கி அதிமுக ஒன்றா சேரத்துக்கான இந்த முயற்சி செங்கோட்டையன் வச்சு நடத்துகிறாங்க.